உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஆனால் நான் தொடர்ந்து ஒரு போதகராக செயலாற்றுவது கூடாத காரியம். ஆகையால் எல்லோரும் தயவு செய்து என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டுகிறேன். ஆனா அந்த சேனல்ல நான் கிறிஸ்தவ வீடியோக்கள் வெளியிட மாட்டேன். பைபிள் சம்பந்தமாக பேச மாட்டேன். சேனல்ல நான் கிறிஸ்தவ வீடியோக்கள் வெளியிட மாட்டேன். பைபிள் சம்பந்தமாக பேச மாட்டேன். கிறிஸ்தவம் என்பது மதம் தான். மனிதன் என்ன செய்து கடவுளை அடைய வேண்டும் என்று போதிப்பதுதான் கிறிஸ்தவம். ஞானஸ்நானம் எடுத்தாதான் இல்ல. நான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். மெமரி லாஸ் பேஷண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இவன் ஹாஸ்பிடல். பைபிளில் இருக்கும் தவறுகளை சுட்டி காட்டுவேன். கிறிஸ்தவ நம்பிக்கைகளில் இருக்கும் தவறுகளையும் சுட்டி காட்டுவேன். நடைமுறைக்கும் காலத்திற்கும் ஒவ்வாத கிறிஸ்தவ நம்பிக்கைகளை. வணக்கங்க. அதாவது இன்றைக்கு நம்ம தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற லெனின் டுபாக்கூர் இதெல்லாம் மைமேலக்காரர் அப்படிங்கிறதெல்லாம் பைபிளை விட்டே போயிட்டேன், அதுக்கப்புறம் நான் இனிமேல் போதனையே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 மாசத்துக்கு முன்பதாக நான் கிறிஸ்துவத்தை விட்டே போறேன், இனிமே நான் போதனையே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னமோ கட்டாயப்படுத்தி, ஐயோ நீங்க போதனை பண்ணாதான் நல்லா இருக்குங்க, இல்லைன்னா இல்லை நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அவரா சொல்லிட்டு கடைசியில இது பண்ணி அத்தனை வீடியோவை பிரைவேட்ல போட்டு விட்டார். இப்ப என்னடான்னா போஸ்டா போட்டு கொலையா கொள்ளுதாரு. அந்த போஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. இயேசு செய்யும் போலி அற்புதங்கள் எப்படி ஆரம்பமே எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்போ ஒரு விதமான ஒரு வன்மம் அப்படிங்கிறது திட்டமும் தெளிவுமாக சொல்லப்படுகிறதா இருக்கிறது. அதாவது இயேசு செய்யும் போலி அற்புதங்கள். பைபிள் உண்மை என்பதற்கு, கிறிஸ்துவ கடவுள் நிஜமானவர் என்பதற்கு வைக்கப்படும் பல்வேறு போலியான ஆதாரங்களில் ஒன்று என்னவென்றால், பைபிளில் காட்டப்பட்டுள்ள அந்த கடவுள் இன்றைக்கு அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். சமீபத்தில் நமது சேனலில் ஒருவர் பின்வருமாறு ஒரு கமெண்டை எழுதியுள்ளார். ஆங்கிலம் எனக்கு படிக்க தெரியாது. சோ இதுல நம்ம போடுவோம். போட்டு நாட் ரியல் காட் ஆஃப்டர் ஹாவ் பீப்புள் ஆர் யூ worshiping in such as experience Holy Spirit miracle happening and life gained by Christ through the call upon name or prayer அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்காரு ஆங்கிலத்துல ஒருத்தர். அதுக்கு அடுத்தாக்குல இந்த தற்குறி வேற தற்குறி என்ன எழுதுகிறார் அப்படின்னா, சபைகளில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த அற்புதங்கள் தேவனுடைய வார்த்தை என்பதற்கும் கிறிஸ்து உயிர் தந்தார் என்பதற்கு ஆதாரம் என்கிறார். இவரை போல பலரும் அற்புதங்களை வைத்து கிறிஸ்துவ உண்மையான மார்க்கம் என்று நிரூபிப்பதற்காக இயேசுவின் நாமத்தினாலே என்று அற்புதங்கள் நடக்கின்றன என்று சொல்லுகின்றனர். ரைட்டு, சொல்லுகின்றனர். இவர்கள் இப்படி சொல்லும் போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்களுக்கு எல்லாம் சொல்றாங்க, புரிந்து கொள்ளும். இவர்கள் இப்படி சொல்லும் போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அற்புதங்கள் நடக்கின்றன என்பதை ஒரு ஆதாரமாக காட்டுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் வேறு எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று இவர்களால் நிரூபிக்க முடியுமா? அதனால்தான் சரித்திர ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் இயேசு கிறிஸ்து தான் கடவுள் என்று நிரூபிப்பது சாத்தியம் அல்ல. ஆகையால் அற்புதங்கள் நடக்கின்றன, இதுவே இயேசு கடவுள் என்பதற்கான ஆதாரம் என்கிறார்கள் இவர்கள். எப்படி அற்புதம் செய்துட்டதுனால இவர் கடவுள் என்கிறார்கள். அப்படி என்றால் அற்புதங்கள் நடக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளும் போது இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை என்பதையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கு இதைத்தான் பார்க்க போறோம். தங்களுக்கு அற்புதம் நடந்ததாக இவர்கள் சொல்லுகிறார்களே, அப்படி என்ன அற்புதம் இவர்களுக்கு நடந்து விட்டது? பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது போல பிறவிலே பார்வை இல்லாமல் இருந்து மருத்துவ சிகிச்சை எதுவும் எடுத்துக்கொள்ளாமல் இவர்கள் பார்வை அடைந்தார்களா? அல்லது இவர்கள் மரித்த பிறகு 4 நாட்களுக்கு பின் உயிரோடு வந்தார்களா? இல்லை, அப்படி என்றால் எதுவும் இவர்களுக்கு நடக்கவில்லை. பிறகு எதை அற்புதம் என்கிறார்கள்? கொரோனா வந்த நான் அதிலிருந்து பிழைத்தேன், இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தார் என்று டிவியில் சாட்சி சொல்கின்றனர். அப்படி என்றால் கொரோனா வந்து பிழைத்த மற்ற மதங்கள் எல்லாம் எப்படி பிழைத்தார்கள்? மூட்டு வலியோடு இருந்தேன், இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செய்தார், மூட்டு வலி சரியானது. முதுகு வலியோடு இருந்தேன், தலைவலியோடு இருந்தேன், அது சரியானது. திக்குவாய் இருந்தது, அது எனக்கு சரியானது. அப்படித்தான் இவர்கள் சாட்சி சொல்கின்றனர். இது போன்ற காரியங்கள் எல்லாம் பிற மதத்தை சேர்ந்தவர்களும் நடக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் வணங்கும் கடவுளுக்கு உண்மையானவர்கள் என்றுதானே அர்த்தம். அவர்களுடைய கடவுளும் உண்மையானவர்கள் என்று அர்த்தம். கிறிஸ்துவ போதகர்கள் நடத்தும் கூட்டங்களில் எப்படி அற்புதங்கள் நடந்ததாக சாட்சி சொல்ல வைக்கிறார்களோ, அதே போல் இந்து சாமியார்கள் நடத்தும் கூட்டங்களிலும் சாட்சி சொல்கின்றனர். அதனால்தான் அந்த சாமியார்கள் பின்னாலும் லட்சக்கணக்கான மக்களும் போகின்றனர். கிறிஸ்துவ சாமியார்கள் பின் போவது போல. ஆக இவர்கள் எதை அற்புதம் என்று சொல்கிறார்களோ அவைகள் எதுவும் உண்மையான அற்புதங்கள் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அற்புத அபிஷேக கூட்டங்கள் என்று கிறிஸ்துவ போதகர்கள் பிரம்மாண்டமாக ஹீலிங் மீட்டிங் நடத்துகிறார்கள். உண்மையில் இயேசு கிறிஸ்து இவர்கள் மூலம் அற்புதம் செய்கிறார்களா என்றால் ஏன் இந்த போதகர்கள் மருத்துவமனைக்கு போக அங்குள்ள நோயாளிகளை குணமாக்குவதில்லை? இயேசு அற்புதம் செய்கிறார் என்று இவர்கள் சொல்வது உண்மை என்றால் ஏன் இந்த இயேசு மருத்துவமனையில் உள்ள
நோயாளிகளை சுகமாக்குவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் சொல்லுகிறபடி அற்புதங்கள் நடப்பதாக காட்டி ஏமாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி செட்டப் தேவை. மருத்துவமனையில் அந்த செட்டப் கிடையாது. இங்கே இருப்பவர்கள் உண்மையான நோயாளிகள். அவர்களை குணப்படுத்துவதாக காட்டி ஏமாற்றவும் முடியாது. ஆனால் அவர்கள் நடத்தும் கூட்டங்கள் அப்படிப்பட்ட செட்டப்பை உண்டு பண்ணி ஏமாற்றி விடுகிறார்கள். ஆக மொத்தத்தில் இது உண்மை வெளியாகிறது. கிறிஸ்துவின் பெயரால அற்புதங்கள் இன்றும் நடக்கின்றன. இதுவே கடவுள் என்பதற்கான ஆதாரம் கிறிஸ்துவர்கள் சொல்லுகின்றனர். ஆனால் உண்மையில் அற்புதங்கள் எதுவும் நடப்பதில்லை. அதை வைத்து இயேசு கிறிஸ்து கடவுள் அல்ல என்பது நிரூபணமாகிறது. அதாவது கிறிஸ்து, அதாவது இயேசு கிறிஸ்துவையும் பிதாவையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்ற. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் அல்ல, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் கடவுள் இல்லைன்னு இவன் சொல்றான்னா, இவன் பரிசுத்த ஆவியானவரை விட்டு விலகினான், இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையில் இருந்து விழுந்தார் அப்படிங்கிறது திட்டம் தெளிவாக தெரிகிறது. அதாவது வேதவசனம் திட்டம் தெளிவாக ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படின்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில், ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனிடத்தில் இருந்தா மாத்திரம்தான் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லை அப்படிங்கிற தோனியில முஸ்லிம் இஸ்லாத்துகள் சொல்லி வர்றாங்க. அதே போல அற்புதம் செய்ததுனால இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பலதரப்பட்ட கோணங்கள்ல திருவாத்தான் லெனின் அவர்கள் சொல்றாங்க. புரியுங்களா? இன்றைய காலகட்டத்துல கிட்டத்தட்ட பல நாடுகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாகி விட்டது. இந்தியாவுக்குள்ள எப்படி இயேசு கிறிஸ்துவ மெய்யான தேவன் அப்படிங்கிறது அநேக காரியங்களூடாக, அநேக அற்புதங்களின் மூலியமாக, அநேக உதவிகள் மூலியமாக இயேசுவை கர்த்தர் என்று சொன்னாங்க. பண்டைய காலத்துல தோமா வராரு, அந்த குமரிக்கண்டம் மற்றுமாக கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், அதாவது அப்போஸ்தலர்களுடைய கூட்டமைப்புல எப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்கள் கேரளாவுல இருக்கிறாங்க, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கேரளாவுக்கு வராரு தோமா. அங்க பல காரியங்கள், பல சுவிசேஷங்களும் அற்புதங்களும் நடைபெற பெற்று அநேக காரியங்கள் ஊடாக பயணிக்கிறது. அப்படியே வராரு குமரிக்கண்டம் மற்றுமாக இப்போ அழிஞ்சு போச்சு அந்த குமரிக்கண்டம். வராரு கன்னியாகுமரி இதுல வரும்பொழுது திருவாங்கூர் சமஸ்தானம், பெரிய மகா சமஸ்தானம் அது. அந்த சமஸ்தானத்துல எத்தனையோ ஜாதிக்காரர்கள் ஜாதியின் அடிப்படையில கீழானவர்கள், மேலானவர்கள், எல்லாத்துக்குமான வரிகள், இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பல ஜாதியினர் தீட்டு உள்ளவர்கள் என்று கணிக்கப்பட்டு என்ன சொல்றது, சனாதன தர்மத்தின்படி அப்படி இருந்தாங்க. அன்றைய காலத்துல கன்னியாகுமரிகள்ல நம்பவர்களுடைய மந்திர மாய வித்தைகள் மிகுதியாக தென்பட்ட காலம். மலையாளம் போகாதே மந்திரத்தை கற்றுக்கொள்ளாதே அப்படின்னு பழமொழி இருக்கு. அதாவது மலையாளம் போகாத மந்திரத்தை கற்றுக்கொள்ளாத அப்படின்னு. மந்திரங்களின் புகலிடம் அப்படின்னு சொன்னா கேரளா, சரிங்களா? அங்க நம்போதரிகள் என்னென்ன செய்வினை பிரிவினை அப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பயணிக்கும் போது அநேக அற்புதங்களை நம்போதரிகள் பண்ணி வந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்துவ தோமா ஒட்டுமொத்தமான யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே சொல்லணும், அவரும் புறஜாதிகளுக்கு ஆண்டவர், ஆம் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் புறஜாதிகளுக்கும் தேவன் அப்படின்னு சொல்லி அப்படி வராரு. அநேக காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குவளையில தண்ணி, அதாவது மண் குவளையில தண்ணி வச்சிருக்கிறாங்க. நம்போதரிகளுக்கும் தோமாவுக்கும் சில வாக்குவாதங்கள் உண்டாகுது. நிறைய அற்புதங்களை நம்போதரிகள் செய்யறாங்க. என்ன பண்றாரு தோமா, என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குவளையில இருந்து அப்படி தண்ணியை பிடிச்சு இயேசுவின் நாமத்துல உனக்கு சொல்றேன், இதுல மேல நில்லு அப்படின்னு சொன்ன உடனே, தோமா சொன்ன உடனே அந்த கொய்த தண்ணி சீரா இருக்காம அந்த கொய்த தண்ணி மட்டும் பள்ளமாக இருக்குது, மேல தண்ணி தெரியுது. இப்படி பல அற்புதங்களை தோமா இது பண்ணிட்டு என்ன பண்றாரு, அப்பவும் அந்த மக்கள் யாரும் எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட அடிமைகள், பட்டிகா வர்க்கம் சொல்லலாம். பட்டிகா வர்க்கம் அப்படின்னா நாய் ஜாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க கேரளத்துக்காரங்க. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பயந்து பலர் அப்படியே அமைதிகளாக இருந்தாங்க. தோமா என்ன பண்ணாரு, யாருமே ஏற்றுக்கொள்ளல. பண்டைய கால நாகர்கோவிலாக இருக்கட்டும், பண்டைய கால ராதாபுரமா இருக்கட்டும், யாருமே ஏற்றுக்கொள்ளல. அவர் ஒவ்வொரு இடங்கள்லயும் சொல்லி பார்த்தாரு, கேட்கல. கடைசியில ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரத்தை எடுத்து அவர் திறந்து, வானமே செவியோடு உன்னை உண்டாக்கிற கர்த்தர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சத்தமிட்டு சொல்றாராம். அந்த சராசரங்களையும் உண்டாக்கின ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார், செவி கொடுங்கள் அப்படிங்கிறாரு. கடலை பார்த்து, கடலே சகல மீன் வஸ்துக்களை உன்னை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறார், செவி கொடுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாராம். கடல இருக்கக்கூடிய அத்தனை மீன்களும்
முன்னதாக வந்து ஆர்ப்பரிச்சு போனதாம். 5 அறிவு ஜீவனுக்கு 3 அறிவு ஜீவன்ட்டு அவருடைய சொல்ல வார்த்தை கேட்டு எல்லாம் ஆர்ப்பரித்து நின்றுச்சான். மீன்கள் எல்லாம் ஆர்ப்பரித்து அவருடைய வார்த்தையை தோமா சொன்ன அந்த வேடை வந்த உடனே ஆர்ப்பரித்து நின்ற உடனே மக்கள் திகைத்து போனார்கள். அற்புதத்தின் வாயிலாக திகைத்து போனார்கள். புரியுதுங்களா? திகைத்து அப்படியே ஆச்சரியமான ஒரு காரியங்களை அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு அநேக வேளைகள்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்க. அப்போ பண்டைய காலத்துல எப்படி பயணிச்சாங்க அப்படின்னு கேட்டா அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அநேக உயர்வினாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ நான் வந்து புறஜாதியில இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன். நான் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியக்கூறே இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில அப்படிப்பட்ட இனத்தில் இருந்து வந்தவன். என் இனத்துல யாரும் கிறிஸ்துவனாக போனதும் இல்லை, வந்ததும் இல்லை. இந்து வைராக்கியம் பிடித்த ஒரு மனிதனாக தான் நான் இருந்தேன். அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிறிஸ்துவர்களா இருப்பாங்க. பட் ஆனா அவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள கிறிஸ்துவத்துக்குள்ள போவதற்கு இல்லை. அதே போல மதவெறியோடு கூட பயணித்ததும் இல்லை. அப்போ அப்படிப்பட்ட காரியங்கள் ஊடாக நான் 3 முறை தற்கொலைக்கு நேராக போகும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர் வார்த்தையின் தேவன், அவர் தாயின் கருவியை நம்மை உண்டாக்கினவர், அவர்தான் எல்லாமும் மாணவர் அப்படிங்கிறத தெரிவிக்கும் வண்ணமாக எந்த சோர்ஸும் இல்லை, எந்த காரியங்களும் இல்லை. அந்த இடத்துல வந்து குரல் பதிவிலே ஆண்டவர் வெளிச்சமாக என்னை காப்பாத்தினாரு. சோ அவருடைய வல்லமை எப்படின்னு கேட்டீங்கன்னா அவரே அவருடைய வார்த்தையால சொல்றார், உன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். புரியுங்களா? அப்ப நான் எப்படி விசுவாசிக்கிறேன்? இந்த வார்த்தையின்படி விசுவாசிக்கல, அவர் தந்த வார்த்தையின்படி என்னை காப்பாற்றினபடினாலே அவரை கர்த்தர் என்று சொல்லுகிறேன். அதாவது கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட அற்புதங்களை எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதுக்கு மேற்பட்ட காரியங்கள் 100க்கு மேற்பட்ட காரியங்கள் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. பட் ஓரிரு சில அற்புதங்களை நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்த அற்புதங்கள். அதாவது பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணா அப்படின்னு சொன்னா விசுவாசத்தின் அடிப்படையில வஸ்திரங்களில் ஓரங்களையாவது தொட்டாலும் நான் குணமாவேன்னு சொல்லி விசுவாசிக்கிறாங்க. அவங்க எல்லா செலவினங்களையும் பண்ணி அவங்களுக்கு சரி பண்ண முடியாத அளவுக்கு போனதுனால, சரி பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போனதுனால ஆண்டவருடைய அற்புதம் தேவைப்பட்டது. அநேக காரியங்கள் திராட்சை ரசம் நீந்து போகுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய அற்புதம் தேவைப்பட்டது. புரியுங்களா? இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லெனின் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது நீங்க வந்து இந்த மாதிரி சொல்றீங்க, என்னது மருத்துவத்துறையில எல்லாம் இருக்காங்களே, மருத்துவத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வந்து குணமாக்கலாம் தானே, அந்த சோர்ஸ் செட்டப் இல்ல, அது இல்லை, இது இல்லை அப்படின்றாங்க. இயேசுவை நோக்கி பார்த்தவங்களுக்கு தான் அற்புதம். இயேசுவை நோக்கி பார்க்காதவங்களுக்கு அற்புதம் கிடையாது. ஒண்ணு புரியல. ஒரு மீட்டிங்காக நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, நான் விசுவாசித்து இயேசுநாதர் அற்புதம் செய்யறாரு, ஒரு ஊழியக்காரர் மூலியமாக அற்புதம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி நம்பி போகிறதுனாலே, அந்த விசுவாசத்தினாலே அவங்க ஜெயம் எடுக்காங்க. இப்போ மூட்டு வலின்னு சொல்லிட்டு புறஜாதியிலும் மூட்டு வலியில உள்ளவங்க இருக்காங்க. ஆனா கிறிஸ்துவ மூட்டு வலி உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுத்து பார்த்து குணமாகல. சோ என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய ஒன்று கூடுகிற சபை கூடுகையில போறாங்க. போய் என்ன பண்றாங்க, அவருடைய வருத்தத்தை சொல்றாங்க. விசுவாசத்தோடு இந்த இதுல நான் குணமாயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க, குணமாகறாங்க. மற்ற புறஜாதியினர் வந்து இது பண்றாங்களா? சபை கூடுகைக்கு வர்றாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொள்றாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடைபெறுகிறது. இயேசுடைய நாமத்தை ஒருதான் வந்து என்னுடைய ஒரு இலக்காரமாக அது ஒரு அற்புதமானதை சொல்றதுங்கிறது வந்து ஏற்புடைய காரியம் இல்லை. அது பரிசுத்த ஆவியானவரை இழந்தவன், ரட்சிப்பை இழந்தவன் தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். புரியுதுங்களா இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா, நான் வந்து இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா நான் அந்த கூடுகைக்கு போக மாட்டேன். ஒருத்தருக்கு விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டாங்க. இப்ப இந்துக்களை வந்து வாங்க ஆஸ்பத்திரியில இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு விசுவாசம் இருக்கணும்ல, அவங்க விசுவாசம் மருந்துல இருக்கு. புரியுங்களா? அப்படியானாலும் அவங்க ஆஸ்பத்திரியில இருக்காங்க, ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க இங்க இயேசுவை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வராங்களா அப்படின்னு சொன்னா இல்ல. யார் நோக்கி பார்க்கறாங்களோ அவங்க அற்புதத்தை பெற்றுக் கொள்றாங்க. புரியுங்களா இல்லையா? அப்படியானாலும் இயேசு கிறிஸ்துவ கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னா அவர்தான் மக தெய்வன், அவர்தான் சர்வ வலிமுள்ள தேவன், அவர்தான் மகா பிரபு அப்படின்னு வேதவசனம் திட்டம் தெளிவா சொல்லுது. இந்த தற்கொலை லெனின் போன்றவர்கள் என்னத்தை தான் சொல்றதுன்னு தெரியல. வேத புரட்டை ஆகாத காரியங்களை சொல்லி வர்றத பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவனுடைய மகத்துவ வல்லமை, அவருடைய ஜெயமுள்ள வல்லமை இந்த நாய் நரிகளுக்கும் அதாவது பள்ளிகளுக்கும் ஓநாய்களுக்கும் என்ன தெரியும்? புரியுங்களா? அவருடைய மகத்துவம், அவருடைய கிரியைகள் எல்லாம் ஆராய்ச்சி பார்த்த ஒருவனுக்கு தான் அது புரியும்.
இவன் வந்து போற போக்குல வந்துட்டு வன்மமாக யாருக்கோ பணம் வாங்கி லெனின் அவர்கள் பேசுகிறாரோ அப்படிங்கிறது தெரியல. புரிஞ்சுங்களா இல்லையா? ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் ஒரு அற்புதத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதையாயிலும் ஒன்றை அவன் பெற்றிருந்தால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா இல்லையா? ஒவ்வொரு கூடுகையிலும் அற்புத சுகமளிக்கும் கூட்டங்கள்னு ஒரு விசேஷித்த கூடுகை நாள்ல இது பண்ணுறாங்க. அங்க உங்களுக்கு வியாதியா குணமாவீங்களா, சுகம் கிடைக்கவில்லையா, மருத்துவர் இடத்துக்கு போய் சுகம் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி வரும் பொழுது விசுவாசித்து வர்றாங்கன்னா கண்டிப்பா அற்புதம் நடக்கும். புரியுங்களா? அநேக அற்புதங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் எழுதப்படுவதற்கு பைபிள்ல இடமே இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. புரியுங்களா? பேதுருவுடைய மாமியார் வந்து ஜோரத்தினால இருக்கிறாங்க, அதுல ஒரு அற்புதம். பிறவி குருடன், பார்வையற்ற குருடன் வந்து என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவிடத்தில் போறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிறான். இயேசுவிடத்துல உற்சாகத்துடனே கேட்டா அது அற்புதம் நடக்கும். கேட்காதவனுக்கு எப்படி நடக்கும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத ஒருவன் கேட்காமல் எப்படி நன்மை நடக்கும்? கொரோனாவோடு எனக்கு அற்புதம் செய்தார் அப்படின்னா கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவிடத்துல அவங்க ஜெபம் பண்ணிருப்பாங்க, அதனால அற்புதம் பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. இதே அதுவே நம்ம கம்பேர் பண்ணணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு விடுதலை செய்ததை நம்முடைய ரட்சிப்பு நம்ம சொல்றோம். எல்லாருக்குமான பாக்கியம் சுலாக்கியம் இல்ல. அதாவது எனக்கு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ங்க. ஆக்சிடென்ட்ல வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்மண்டல அடி, பயங்கரமான அடி. 1 மணி நேரம் கிடக்குறேன், ரத்தம் சரியான ரத்தம் போயிட்டு இருக்குது. இப்படி பலதரப்பட்ட கோணங்கள்ல நான் விழுந்து கிடக்குறேன். வண்டி டூமு மற்ற பலதரப்பட்ட கோணங்களில் அது சிலுசிலா நொறுங்கி, அதாவது ஸ்டார்ட் பண்ணதுக்கு கூட அந்த லிவர் இதாகி பெண்ட் ஆயிருக்கு. ஸ்டார்ட் பண்ணது கூட அந்த அளவுக்கு இருந்தது. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு சொல்லிட்டாங்க, தூக்குறதுக்கு மாட்டேங்கிறாங்க, செத்துட்டா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அப்படி இருந்தும் நான் வந்து கூப்பிட்டேன், எப்படி தெரியுமா, ஆண்டவரே இயேசுவே என்னை காப்பாத்தும் அப்படின்னு. ஆண்டவர் வந்து அவருடைய ஒரு வளர்ந்த ஆண்டவர், நான் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால நான் ஆம்புலன்ஸுக்குள்ள போல. ஒரு வளர்ந்த மனிதர் என்னை தூக்கி விட்டு என் கண்கள் சொருகி போனது, நான் சாகிறதுக்கு உண்டான எல்லா முகாந்திரமும் வருகிறது. அப்படி இருந்தும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அவர் அந்த நபரை நான் பார்த்ததே இல்லை, இயேசுவே என்னை காப்பாத்தும் அப்படின்னு. அவன் பக்கத்துல இருக்கவங்க பேசுறதெல்லாம் எனக்கு கேட்குது. ஆனா அந்த இடத்துலயும் வந்து உதவி இல்லை, எல்லாரும் இருந்து உதவி இல்லை. நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுறேன். ஒரு வளர்ந்த மனிதன் என்னை தூக்கி விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டு இது பண்ணி எனக்கு விட்டுறாரு. விட்டுட்டு நான் நேரம் ஆட்டோல போயிட்டு ஒரு சும்மா சாதாரண ஒரு டாக்டர்கிட்ட டிடி இன்ஜெக்ஷன் 2 போட்டு விட்டு மருந்த இது பண்ணி விட்டாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் மாத்திரைகளை போட்டேன். கிட்டத்தட்ட 2 மாசம் நான் வீட்டிலே கிடந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, வெயிலுக்குள்ள வந்தா தலை வலி விடு 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 தெரிக்குது, வேலையே செய்ய முடியல, அந்த அளவுக்கு என்னுடைய காரியங்கள் போகிறது. அப்போ ஒரே ஒரு பிரேயர் தான், நான் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உண்மைதான் நம்பி இருக்கேன், நீதான் என்னுடைய கடவுள், நீதான் எனக்கு மருத்துவர். நான் எந்த மருத்துவத்துக்கு போவதுக்கு எனக்கு விருப்பமும் இல்லை, எதையும் பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் நம்புறேன். அந்த தலைவலியை நோக்கி பார்க்கும்படி அந்த இடத்துல ஒரு கரண்ட் மாதிரி அடிக்குது. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ப்ரேயர் பண்ணும்போதே அந்த கையானது, அந்த கரண்ட் பிடிச்ச கையானது அப்படியே தொட்டு என்ன அப்படியே இது பண்ணி தொட்டு ஆசீர்வதிச்ச உடனே அதுக்கப்புறம் நான் வெயில வேலை பார்க்குறேன், ஒன்றும் இல்லை, எல்லா காரியங்கள்லையும் ஒன்றும் இல்லை. நான் இயேசுநாதரை கூப்பிட்டதுனாலதான். எந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஒருவன் கூப்பிடுறான்னா அவர் வருகிறவராக இருக்கிறார். அதனால குறைவை மதிப்பிடாத லெனின் தற்குறியை உனக்கு சொல்றேனப்பா. அதனால பாத்துக்க, சூதனமா இருந்துக்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சத்துவ வல்லமையை குறைவாக எண்ணாத, குறைவாக மதிப்பிடாத. வேறொரு பதிவு. வணக்கம்.